இருக்கின்ற 2026 தேர்தல் மாண்புமிகு திராவிட நாயகர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அவருடைய தேர்தல் வியூகம் மிக சிறப்பாக கூட்டணி கட்சிகளை அரவணைத்து ஒரு மாபெரும் மெகா கூட்டணியை, கொள்கை கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். அந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு நேற்றைய அறிவித்த தேர்தல் அறிவிக்கை என்பது மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். குறிப்பாக 20 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு தரப்படும் இருக்கிறார்கள். கரும்புக்கு 4500 ரூபா தரப்படும் இருக்கிறது. நெல்லுக்கு 3500. அதே போல் பெண்களுக்கான உதவித்தொகை 2000. அதே போல் நான் முதல்வர் தமிழ் புதுவன் திட்டத்திற்கு 1500 இருக்கிறார். ஓஏபி உயர்த்தி தந்திருக்கிறார்கள். அதே போல் மாற்றுத்திறனாளிக்கு உயர்த்தி தந்திருக்கிறார். அதே போல் பெண்களுக்கு டோக்கன் கொடுத்து அவர்கள் எந்த விரும்புகின்ற பொருளை வாங்குகின்ற அந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு திட்டமாக அவர்கள் அறிவித்திருக்கிறது உள்ளபடியே மிகப்பெரிய வரவேற்பை பொதுமக்களிடத்தில் பெற்றிருக்கிறது. நிச்சயமாக தஞ்சை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் பெரும் வெற்றியை பெற்றாலும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளை வென்றெடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அதில் திருவையாறு தொகுதியில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம தஞ்சாவூர் தொகுதி, திருவாரூர் தொகுதி, அதே போல் பட்டுக்கோட்டை, பேராவூர், அதே போல் திருடமுருகூர், கும்பகோணம் போன்ற பாபநாசம் போன்ற தொகுதிகளில் வேட்புமனுகளை அளித்து வெற்றியை பெற தொடர்ந்து 7வது முறையாக தேர்தல் நிற்கிறீங்க. தொடர்ந்து 8வது முறை 6வது முறையாக ஜெயிக்கணும். 6வது முறையாக நிச்சயமாக பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இன்றைக்கு அது பார்த்தாக்கா தேமுதிக, நம்ம விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, சிபிஐ, சிபிஎம் போன்ற தோழர்கள் அனைவரும் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. சார், எதிர்கட்சி சார்பில் அதிமுக சார்பில் இவங்க நிற்கிறாங்க, அதாவது அமமுக நிற்கிறாங்க. உங்களுக்கு பலமாக பலவீனமாக நினைக்கிறீங்க? இல்லை, போன வாட்டி நின்னவர் சரி. ஆனால் இப்போ நிற்கிறது கூட்டணியோடு நிற்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு பலமும் நினைக்கிறீங்களா? அரசனுடைய உதவி நடத்திட்டதன் மூலமாக எங்களுடைய 5 ஆண்டுகள் சாதனைகள் எதிர்காலத்தில் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விதைத்திருக்கிறார். அதனால் எங்களுக்கு கூட்டணி வெற்றி அடைகிறத நம்பிக்கை. நம்ம தொகுதியில் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. இந்தலூர் பாலம் இருக்குது. அதே போல் இன்னொரு வட்டம் நம்மளுடைய கல்லணையில் ஒரு பகுதி வெளியில் போட்டுருக்கோம். வெண்ணாறு வெட்டாறு பகுதியில் கல்லணை கால்வாய் பகுதியில் இணைக்கிற பாலத்தை போகிறோம். அதே போல் இந்தலூருக்கும் நம்ம அகரப்பேட்டைக்கு ஒரு பாலம் போகிறோம். பஸ் ஸ்டாண்ட், திருக்காட்டுப்பள்ளி பஸ் ஸ்டாண்டு அந்த பணிகள் இடம் கொண்டு ஒதுக்கிறதுக்குள்ள தேர்தல் நிச்சயமாக ஆட்சி அமைகிற போது அந்த இடத்தை பெற்று அந்த பேருந்து நிலையம், அதே போல் திருவையாறு பேருந்து நிலையம், திருவையாறில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு புதிய கட்டடம், அப்படி நிறையா திட்டங்கள். விவசாயம் திட்டத்தினால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் நம்ம டைட்டில் பார்க் இதில் கொடுத்துருக்காரு. அதே போல் செங்கிப்பட்டியில் இந்த தொழில் பூங்கா அதெல்லாம் வரணும். வந்தால் நிச்சயமாக. நன்றி.